சாந்தி சாந்தி. என்னங்க ரேஷன் வாங்க போனேன்னு சொன்னீங்க, ஒரு சாமானியும் காணோம். ரேஷன் கடைக்கு போகும்போது யாராவது கார்டு எடுக்காம போவாங்களா? அரை மணி நேரமா லைன்ல நின்றுட்டு கிட்ட போனா கடைக்காரரு கார்டு எங்க அப்படின்னு கேட்டு சத்தம் போடுறாரு. ஏண்டி, கடைக்கு போறேன்னு தெரியும், போறத வேற பார்த்த, ஒரு வார்த்தை எங்க கார்டு எடுத்துட்டு போங்க அப்படின்னு கேட்டா குறைஞ்சா போயிட போற. போறது ரேஷன் வாங்குறதுக்கு, அப்ப கார்டு எடுத்துட்டு போகணும்னு தெரியாதா உங்களுக்கு? ஏன் நீ சொல்ல மாட்டியா? சரி, கத்தி அங்க வச்சுட்டு கார்டு எங்கன்னு சொல்லு. அங்கதான் இருக்கு பாருங்க, எடுத்துட்டு போங்க. ஒரு ரேஷன் சாமான உருப்படியா வாங்கிட்டு வர தெரியல. இவர் கூட எல்லாம் எப்படி 30 வருஷம் காலம் தள்ளுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு கல்யாண நாள் வேற, இவருக்கு கேக் வெட்டணும்னு ஆசை வேற. இவருக்கு இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சலா இருக்கு. ஓ, ஆனிவர்சரியா? அத்தை, சொல்லுமா. இன்னைக்கு உங்க கல்யாண நாளா? அத வேற ஏமா ஞாபகப்படுத்துற, நீ வேலை பாரு. இன்னைக்கு நமக்கு நிறைய வேலை இருக்கு. ஆனிவர்சரிக்கு வர எல்லாமே ரெடி பண்ணணும். ஸோ நான் இன்னைக்கு பிஸியா இருப்பேன்னு நல்லாவே தெரியும். யூஸ்வலி இந்த டைம்ல தான் என் பிம்பிள் சைக்கிளே ஸ்டார்ட் ஆகும். ஒரு பிம்பிள் போனா இன்னொரு பிம்பிள் வந்துடும். ஸோ இந்த சைக்கிள் முடியாத மாதிரியே ஃபீல் ஆகும். ஸோ நான் இன்னைக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணவே முடியாத ஒரு விஷயம் இருக்கு. நான் ஹிமாலயா பியூரிஃபைங் நீம் ஃபேஸ் வாஷ் கொஞ்ச நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஹானஸ்டா சொல்றேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஜஸ்ட் நீம் லீவ்ஸ் மட்டும் இல்லாம 5 பார்ட்ஸ் ஆஃப் நீமோட குட்னஸ் வச்சு உருவாக்கப்பட்டது. இது கிளினிக்கலி ப்ரூவன். ஸோ பிம்பிள்ஸ் கிளியர் பண்ணி திரும்ப வராம ப்ரிவென்ட் பண்ணும். அதனால இன்னைக்கு எல்லாமே ரெடி பண்றதுல என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியும். நம்ம ஹிமாலயா பியூரிஃபைங் நீம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி பிம்பிள் எபிசோட்ஸை ஸ்கிப் பண்ணலாம். ஸோ செலிப்ரேஷன்ஸையே இனி ஸ்கிப் பண்ணணும். நீங்களும் உங்களோட டெய்லி ரொட்டீன்ல ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்கீங்களா? தென் டெஃபினெட்லி சூஸ் ஹிமாலயா பியூரிஃபைங் நீம் ஃபேஸ் வாஷ். இது அமேசான், ஃபிளிப்கார்ட், நைகா அப்புறமா ஹிமாலயா ஆப் அண்ட் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் செக் பண்ணிக்கோங்க. எங்க எழுந்துறீங்க? எங்க எங்க எழுந்துறீங்க? ஏய், என்னடி வேலையில் அதிசயமா சனிக்கிழமை லீவ் விட்டுருக்காண்டி, கொஞ்ச நாள் தூங்க விடு ப்ளீஸ். இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? இன்னைக்கு கல்யாண நாளாங்க. கங்க்ராட்ஸ். சி, நமக்கு இல்ல, உங்க அம்மா அப்பாக்கு. ஓ சரி. இன்னைக்கு அவங்க ஹாப்பியா ஆகுற மாதிரி அவங்க ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணலாம். எங்க எழுந்துறீங்க? ஏய், என்னடியும் பிரச்சனை? இப்ப என்ன செலிப்ரேட் பண்ணணும் சொல்லு. இத்தனை வருஷத்துல ஒரு வாட்டியாச்சும் அவங்களுக்கு போய் ஒரு விஷ் பண்ணிருப்பீங்களா? இல்ல. இன்னைக்கு அவங்க ஹாப்பியா ஆகுற மாதிரி அவங்களோட ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணலாங்க. என்னங்க சொல்றீங்க? சரி பாப்போம். சரி, அவங்களுக்கு போயிட்டு விஷ் பண்ணிட்டு வாங்க. ஏய், அதெல்லாம் முடியாது, சும்மாரு. நான் இது வரைக்கும் அப்படிலாம் பண்ணதே இல்ல. எழுந்து போயிட்டு அவங்களுக்கு போய் விஷ் பண்ணிட்டு வாங்க. எழுந்துருங்க. அதெல்லாம் அட எழுந்துருங்க. முடியாது. ஏய் போங்க. ஐயோ, தூக்கத்துல இருந்து எழுப்பி சாவடிக்கிறாளே. என்னது? ஓ, சாம்பாரா? எங்கங்க அதுல உப்பு இவ்வளவு போடக்கூடாதுங்க. சும்மா இருடி, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இல்லன்னா சாம்பார் சப்புன்னு இருக்கும். ஆமா, எனக்கு ஒண்ணும் தெரியாம தான் இவ்வளவு பெரிய தொப்பையை வளர்த்து வச்சிருக்கீங்களா? ஏய், இது சாப்பிட்டதுனால வந்த தொப்பை இல்லடி, நல்ல மனசுனால வந்தது. அது தெரிஞ்சுக்கோ. நல்ல மனசுன்னு ஒரு கதை வேற சொல்றாரு. ஏய் வாடா, அம்மாவை காபி போட சொல்லட்டுமா? ஏய், ஒரு காபி போடுறீ. அப்பா நீங்க சும்மா இருங்க, காபி போடுறதா. சஞ்சய், இப்ப காபி குடிச்சேன்னா எப்ப சாப்பிடுவ? நான் உனக்கு தோசை ஊத்தி தரேன், தோசை சாப்பிடு, சரியா? மாமா, ஒரு நிமிஷம். உங்க 2 பேருக்கும் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, அதான்.
ஏய் என்னடி யோசிச்சுட்டு இருக்க? என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம அத்தையோட கூட பிறந்தவங்கள கால் பண்ணி கூப்பிட்டா எப்படி? அவங்களாம் வேணாம். ஹாப்பினஸ் வேணும்னு நினைச்சா ரிலேட்டிவ்ஸ் இல்லாம எப்படி? ரிலேட்டிவ்ஸ் இல்லாம இருக்கிறது தான் ஹாப்பினஸ்ஸே. நீ கொஞ்ச நாள் சும்மா இரு. இப்ப கூப்பிட போறீங்களா இல்லையா? விட மாட்டல்ல? சரி இரு, கூப்பிட்டு வரேன். என்னங்க ஆச்சு? இதுக்கு தான் அப்பவே சொன்ன வேணான்னு. ஒரு நல்ல விஷயத்துக்கு கால் பண்ணி கூப்பிடுறேன். ஒருத்தன் என்னடானா இதெல்லாம் இதுக்கு தேவையில்லாத செலவுன்றான், இன்னொருத்தன் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானறான். என்னவோ நான் இவங்ககிட்ட கால் பண்ணி கடன் கேட்ட மாதிரி. இவங்களுக்குலாம் இருக்கு. இந்த வாரம் எப்படியும் ஆஃபீஸில் இன்க்ரிமெண்ட் வரும்னு சொல்லியிருக்கானுங்க. அப்போ வச்சுக்கிறேன் அவனுங்களுக்கு. சரி டென்ஷன் ஆகாதீங்க, விடுங்க. இப்படி இருக்க கூட்டத்தோட செலிப்ரேட் பண்றதுக்கு நம்ம 4 பேர் இருந்தாலும் நிம்மதியா செலிப்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம அவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி தரலாமா? சரி. இந்தாங்க லிஸ்ட் போட்டேன், செக் பண்ணிக்கோங்க. ஏய் என்னடி இவ்வளவு பெருசா போட்டு கொண்டு வந்திருக்க? இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது. நம்ம என்ன புதுசாவா கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்? இவ்வளவு பெரிய லிஸ்ட் போட்டு கொண்டு வந்திருக்க? எங்க அவ்வளோலாம் இல்லைங்க, நீங்க வேணா கால்குலேட் பண்ணி பாருங்க, கம்மியா தான் வரும். ஓ நான் என்ன பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? இறி வரேன். எங்க அது? 4 4 8 8 8 12 12 சேர்த்தா கணக்கு எங்கேயோ போகுது. அடி பாவி, எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? நானே மொத்த காசு இஎம்ஐக்கு கட்டிட்டு மாச கடைசிக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. என்ன பண்ண பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு பெரிய லிஸ்ட் போட்டு கொடுப்ப? அதுலயும் நான் மொத்தமா போட்டா கண்டுபிடிக்க மாட்டேன்னு நடுவுல ஒரு ஹேண்ட்பேக் வேற போட்டு விட்டுருக்க. ஏங்க அது எனக்கு இல்ல, அத்தைக்கு. சொத்தைக்கு எங்களுக்கு தெரியாது பாரு. இங்க பாரு, இதெல்லாம் பண்ண முடியாது. நம்ம வேணா அப்பாக்கும் அம்மாக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவோம். முடிஞ்சா ஒரு கேக் வெட்டிடுவோம். என்ன சொல்ற? சரிங்க. குட்ரி, ரிமோட்டை குட்ரி, நான் வேற சேனல் வைக்கணும். இருங்க, இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. நீங்க வேற ஏண்டி எப்போ பார்த்தாலும் அதே சீரியல் தானே வைக்கிற? நான் நியூஸ் பார்க்கணும், குடு. ஏங்க நானே வேலையை முடிச்சிட்டு கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல சீரியல் பாக்குறேன். அது உங்களுக்கு பொறுக்கலையா? சொன்னா கேளு, கொடுத்துரு. இல்ல அடுத்த மாசம் ரீசார்ஜ் பண்ண மாட்டேன். குடிடி, குடின்னு சொல்றல. உங்க சண்டையை நீங்க நிறுத்தவே மாட்டீங்களா? இங்க பாருங்க, 2 பேரும் உங்களுக்காக கடைக்கு போய் புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். வாங்க போய் மாத்திட்டு வரலாம். வாங்க அத்தை போலாம். வாங்கப்பா போய் மாத்திட்டு வரலாம். சரிடா. பாத்து பாத்து வாங்க. என்னம்மா அது? வாங்க. என்னங்க இது? டேய், ட்ரெஸ்ல நல்லா தான்டா இருக்கு. ஆனா அந்த பொண்ணு தான்டா எனக்கு பிடிக்கல. வேற எதுவும் பெட்டரா கிடைக்கலையா? ஐயோ, போதும் போதும், உங்களுக்கு இது கிடைச்சதே பெருசு. இதுல பெட்டரா வேற வேணுமா உங்களுக்கு? அப்பா ஏன்பா? ஐயோ போதும் போதும், 2 பேரும் சண்டையை ஸ்டாப் பண்ணுங்க. வாங்க கேக் கட் பண்ண போலாம். சரிம்மா. அப்பா அம்மா, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. தேங்க்ஸ்டா. கேக் வெட்டுங்கப்பா. வெட்டு.
சாந்தி கேக் கட் பண்ணி அதில் மிச்சர் வச்சு பசங்களுக்குலாம் கொடு. சரிங்க. ஹலோ, யாரா போன்ல? இப்பதான் ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணாங்கப்பா. எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ஏய், எவ்வளவு சந்தோஷமான விஷயம்டா அது. ஏய் சூப்பர்ரா. இரு இரு. ஆகட்டு. இந்த நல்ல விஷயம் சொல்லியிருக்கேப்பா. கன்கிராட்ஸ்.